நான் நாம் தமிழர் கட்சி தலைவரான சீமானிடம் ஒரு கேள்வி கேட்கணும். அவங்களோட கொள்கையா இருக்கட்டும், சித்தாந்தமா இருக்கட்டும், விவசாயத்தை முன் வச்சுதான் வந்துட்டு இருக்கிறாப்புல. இந்த கேள்வி உங்களுக்கு தான் ஐயா. விவசாயத்தை வச்சு முன்ன வரீங்க. உங்க கட்சியில பல இளைஞர் இருக்காங்க. எத்தனை இளைஞர்களுக்கு விவசாயத்தை பத்தின விழிப்புணர்வு கொடுத்திருக்கீங்க? எத்தனை பேருக்கான விவசாயத்தை நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்க? விவசாயத்துக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அதே மாதிரி சுற்றுலா இயற்கைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுதான் நான் உங்ககிட்ட நேர்காணலா கேட்கணும்ன்ற ஒரு கொஸ்டினா வைக்கிறேன். சூப்பர் சூப்பர். விவசாயத்துக்கு உங்களோட சைட்ல இருந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இளைஞர்களுக்கு எவ்வளவு விழிப்புணர்வு கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சீமானவர்களுக்கு அந்த கேள்வி அவங்க முன் வச்சிருக்காங்க. என்ன பதில் மேபி அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா மற்ற எந்த அரசியல் கட்சியும் செய்யாத கடலம்மா மாநாடு, மரங்கள் மாநாடு, மலைகளின் மாநாடு, விவசாயத்துக்கு முக்கிய விஷயமா இருக்கக்கூடிய மாடுகள் ஆடுகளை வைத்து ஒரு மாநாடு, அதுதான் விவசாயத்துக்கு அடிப்படை. இந்த மாதிரி நிறைய மாநாடுகள் போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் ஆட்சி அதிகாரம் கிடைக்கல. ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் நாங்க செய்வோம், இப்போதைக்கு நாங்க சொல்ற இடத்துல தான் இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். தோழர், அப்படி இல்ல. ஆட்சியில இருந்தாலுமே இல்லனாலுமே ஒரு தலைவனாக களத்தில் இறங்கி பணி செய்யணும். யாரா இருந்தாலுமே செஞ்சாலுமே அது ஏன் இளைஞர்களை அவர் முன் வைக்க மாட்டேன்றாரு. இளைஞர்கள் தான் அவங்க பல கட்சியில பணி புரிஞ்சிட்டு இருக்காங்க. சோ அவரு நாங்க மாநாடு போட்டோம், நாங்க இந்த மாதிரி பேசணும் அப்படின்றத விட நாங்க போய் இந்த மாதிரி செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க இளைஞர்களை கூட்டிட்டு போய் செய்யணும். ஒரு நல்ல ஒரு தலைவனுக்கு ஆட்சியில இருந்தாலுமே சரி இல்லனாலுமே சரி அவனுக்கான அந்த சமூகத்துக்கான பணியை அவங்க செஞ்சுதான் ஆகணும். சரி, ஓகே, அதுதான் உங்களோட கேள்வி. ஓகே.